அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு பதிவு. வருகின்ற ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். முருகனுடைய பக்தர்கள் யாருமே இந்த ஒரு நாளை கண்டிப்பாக மறக்கவே மாட்டோங்க. ஏன்னா முருகனுக்கான மிக விசேஷமான ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா பங்குனி உத்திரம். அந்த நாளில் நமக்கு முருகன் மட்டும் கிடையாது, பலவித தெய்வங்களுடைய எல்லா சிறப்புகளையும் கொண்ட ஒரு நாள். அப்படி சக்தி வாய்ந்த ஒரு நாளை விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும். சமீபத்தில் கூட நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், முருகனுக்கான 6 நாள் விரதம். நிறைய பேரால் அந்த விரதங்கள் இப்படி எடுக்க முடியும். சிலரால் குடும்ப சூழல், வேறு ஏதாவது ஒரு நமக்கு உடல் தகுதி, அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு விரதங்கள் இருக்க முடியாது. அப்படி 6 நாட்கள் விரதமோ 11 நாட்கள் 12 நாட்கள் இப்படிலாம் எங்களுக்கு விரதமே எடுக்க முடியலம்மா அப்படிங்கிறவங்க கூட பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11 ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை மட்டும் வேண்டி பாருங்களேன். நீங்கள் வேண்டுகின்ற விஷயங்கள், நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வேணான்னு அப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நினைக்காமல் நீங்கள் முருகனை வேண்டி அன்றைக்கி விரதம் இருந்தால் கூட நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ, நமக்கு என்னெல்லாம் நல்லதுவோ அந்த எல்லா நல்ல விஷயங்களுமே முருகனே நமக்கு நடத்தி வைப்பார். ஏன்னா அந்த ஒரு நாள் விரதம்ங்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விரத நாள். அதை எப்படி எளிமையான முறையில் எடுக்கணும், என்னென்னலாம் செய்யணுங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நாள் விரதத்துக்கு இவ்வளோ சிறப்புகளான்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். தமிழில் வரக்கூடிய மொத்தம் 12 மாதத்தில் 12வதாக வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம். அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் மொத்தம் இருக்குது. அதில் 12வதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திரம். இப்படி இந்த 12 சேருகின்ற அற்புதமான ஒரு புனித நாள் தான் பங்குனி உத்திரமாக நம்ம கொண்டாடுறோம். இதற்கு 12 கரங்கள் கொண்ட முருகப்பெருமானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விரதம் இருந்து வழிபட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு குறையாத ஒரு செல்வம் சேரும், நினைத்தது எல்லாம் நடக்கும், திருமண தடை எல்லாமே அகன்று திருமணங்கள் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பங்குனி உத்திர விரதம் யார் ஒருத்தங்க எடுக்கிறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறப்பவும் சரி, வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, தெய்வ நிலையுடைய அடியை நம்ம பார்க்கலான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட பங்குனி உத்திரம் ஒரே ஒரு நாள் விரதம் அனுஷ்டிக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பங்குனி உத்திரம் 11 வெள்ளிக்கிழமை வருது. இதற்கு முதல் நாளே நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி நம்மளும் சரி அசைவ உணவுகள் சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இந்த உத்திரம் நட்சத்திரமானது நமக்கு முந்தின நாளே நமக்கு ஆரம்பிச்சிருது. அதனால தான் நீங்கள் முந்தின நாள் நீங்கள் விரதெல்லாம் இருக்க வேண்டாம். ஆனால் சிம்பிளாக ஒரு அசைவ உணவுகள் எதுவுமே சாப்பிடாமல் சைவ உணவுகள் மட்டும் நீங்கள் இருந்துக்கோங்க. அதே மாதிரி பங்குனி உத்திரம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் காலையில் நம்ம எழுந்திரிச்சு குளித்ததுக்கப்புறமேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படம் நல்லா முந்தின நாளே நீங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி தொடச்சி வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றணும். அன்றைய நாள் முழுவதுமே உங்களால் என்னெல்லாம் திருப்பாடல்கள் படிக்க முடியுமோ, கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், திருமுருகாற்றுப்படை, கந்த குரு கவசம், உங்களுக்கு என்ன தெரியுமோ முருகனை பற்றி, இல்லாட்டி அந்த கவசங்கள்லாம் படிக்க நேரம் இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறோம், இல்லை குடும்ப சூழல் அப்படிங்கிறவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இது நாள் ஃபுல்லாக நம்முடைய மனமானது முருகனையே நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதுங்க. அன்றைய நாள் நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் உணவை தவிர்த்து நீங்கள் விரதங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ காலையில் நம்ம சொல்கிறோம், இப்போ காலையில் நீங்கள் காலைல பூஜை பண்ணி சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன நிவேதனம் இருக்கோ சுவாமிக்கு, நீங்கள் எது இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பயுமே முருகனுக்கு ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரே ஒரு டம்ளர் பால், அதில் தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, அதை மட்டும் போட்டு நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் வச்சுட்டாலே போதும். பெரிய அளவில் நம்ம கிராண்டாக செஞ்சு அப்படியே பறக்க நம்ம வேகமாக வேலையெல்லாம் செஞ்சு அப்படி சுவாமியை கும்பிட்டு அப்படி பண்ணணும்னு தேவையில்லை. உங்களால் என்ன முடியுமோ, நமக்கு என்ன முடியுமோ நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் அந்த எளிமையான பொருட்கள் வச்சு வெறும் உள்ளன்போடு, நிறைய பேர் இது மாதிரி பூஜை டைம் வந்தாலே ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு தோணல் வரும். அப்படி இல்லாமல் நம்ம முழுக்க அந்த இறை வழிபாட்டிலேயே நம்ம நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமிக்கு எளிமையான நிவேதனங்கள் வச்சாலே போதும். முருகன் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட அந்த ஒரே ஒரு விஷயம்தான், உள்ளன்போடு முருகான் நம்ம கூப்பிட்டாலே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை.
அப்படி அன்றைய தினம் நம்ம இதே மாதிரி எளிமையான முறையில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாள் முழுக்க நம்ம வந்து நீங்கள் சொல்ல சொல்ல நமக்கு வந்து அந்த ஒரு முருகனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம இப்படி காலையில் குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, நம்ம அதாவது காலையில் ஒரு நேரம் உணவை தவிருங்கிறோம். அதாவது அதிகபட்சம் 12 மணிக்கு அப்புறமே நமக்கு உச்சி பொழுது மதியான பொழுது ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் மதியானம் நீங்கள் ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கலாம். ராத்திரி பால் பழம் இல்லாட்டி எளிமையான உணவுகள் சாப்பிட்டு அப்படி பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குமா, எங்களுக்கு வந்து நாங்கள் காலையிலையும் சாப்பிடாம மதியானமும் சாப்பிடாம, நிறைய பேர் சாயங்காலம் கோவிலுக்கு போவாங்க பாருங்கள். கோவிலில் போயிட்டு அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தீபங்கள்லாம் ஏற்றிட்டு முருகனை வழிபட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாமான்னா தாராளமாக நீங்கள் அப்படி விரதம் எடுக்கலாம். எளிமையான விரதம் தான். நான் ஒரே ஒரு நேர விரதம் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு நேரம் மட்டுமாச்சும் உபவாசம் கண்டிப்பாக எல்லாராலையுமே இந்த காலகட்டத்தில் இருக்க முடியும். ரொம்ப பசிக்குது, பசி தாங்கவே முடியாதுங்கிறவங்க எளிமையான நம்ம பால் பழங்கள் இதை அப்படி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். ஏன்னா அந்த நாளுக்கு உள்ள அந்த அன்றைய நாள் நமக்கு 6 கிரக சேர்க்கை வேறு இருக்குது. இப்படி எல்லா வகையிலுமே நமக்கு அன்றைய நாள் வந்து கூடி வரப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கருமாக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கெட்ட கருமாக்களை கரைப்பதற்கான சக்தி இந்த இறை வழிபாடு தாங்க. அதுவும் முருகனை வந்து அன்றைய நாள் மட்டும் நீங்கள் கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக இப்போ வந்து திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், என்ன தான் நம்ம பெற்றவங்க வந்து அம்மா அப்பா வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக விரதங்கள் இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க ஒரு திருமண வயதுங்கிறப்போ பிள்ளைங்களுக்கு 24, 25, 26 அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ் ஆரம்பிச்சிருக்கும். பசங்க ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருப்பாங்க பாருங்கள். அந்த பசங்களை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு நேரம் காலையில் மட்டும் உணவு மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி மதியானமும் ராத்திரியும் போல் நீங்கள் கூட சாப்பிட சொல்லலாம். அவங்க இப்படி இந்த மாதிரி விரதங்கள் இருந்து முருகனை யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அடுத்த வருட பங்குனி உத்திரத்துக்குள்ளே அவங்க தம்பதி சமேதராக வந்து முருகனை போயிட்டு சேவிப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது மாலையும் கழுத்தமாக நம்முடைய குழந்தைகள் வந்து முருகன் முன்னாடி போய் நிற்பாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் உத்திர விரதம் யார் இருக்கிறாங்களோ நிச்சயமாக நல்ல வரன் வந்து கூடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த விரதத்துக்கு வந்து திருமண விரதம்ங்கிற இன்னொரு பெயர் இருக்குது. இப்போ பக்கத்தில் முருகன் கோவில் எல்லாருக்கிட்டையும் மேக்சிமம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா தாராளமாக பெருமாள் கோவிலில் இதே மாதிரி வைபவங்கள் நடக்கும். அந்த பெருமாளுடைய வைபவத்தை யார் ஒருத்தங்க பார்க்குறோமோ அவங்களுடைய ஜாதக ரீதியாக கலத்திர தோஷம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த கலத்திர தோஷம் தான் நமக்கு திருமணத்தை வந்து கொஞ்சம் ஒரு தாமதப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் கூட நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக பெருமாள் கோவிலுக்கும் நீங்கள் போய் சேவிக்கலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மாற்றி சண்டை பிரச்சனைகள் அப்படிப்பட்டவங்களும் இந்த விரதத்தை ஒரே ஒரு நேர விரதம் மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள். கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஒரு அந்யோன்யம், அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள், நல்ல குடும்பம், அடுத்தடுத்து குழந்தை பிறப்பு அப்படி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில். நிறைய சுமங்கலி பெண்கள் வந்து இந்த அன்றைய தினம் கோவிலுக்கு போயிட்டு புது தாலி வந்து மாற்றி பெருக்கி போட்டுக்குவாங்க. அப்படி அது மாதிரி உங்களுக்கு தாலி மாற்றுறது தாலி பெருக்கிறது அதுவும் வந்து பங்குனி உத்திரத்துக்கு நம்ம தாராளமாக பண்ணலாங்க. அதே மாதிரி ஒரு சமீபத்தில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது நல்ல வேலை கிடைப்பதற்கு இந்த பங்குனி உத்திரம்ங்கிறது நமக்கு வந்து வெறும் திருமணத்துக்கு நம்ம குழந்தை பிறப்புக்கு சுபகாரிய விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் நல்ல வேலை எதிர்பார்க்குறீங்க, அரசாங்க வேலை உங்களுக்கு வேணும், நினச்சது நடக்கணும், ஒரு வாழ்க்கையோட தரம் நமக்கு உயரணும், நமக்கு வந்து பெயர் புகழ் பதவி அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க யார் உங்களுக்கு என்ன வேணும்னாலுமே இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு எளிமையான இந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த விஷயத்தை உங்களுக்கு முருகன் கொடுத்து நம்மளை நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு உயர்ந்த ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாருங்க. அதுதான் இந்த உத்திரத்தோட மிக முக்கியமான ஸ்பெஷலே. அதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், பல அதிசயங்களை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.